கையில போட்டு பயன்படுத்துகிற ஒரு காரியம். நீங்க கையில மோதிரம் போட்டிருந்தீங்கன்னா நீங்க அதை பாருங்க. ஒரு அந்த கைக்கும் அந்த விரலுக்கும் அந்த மோதிரத்துக்கும் உள்ள நெருக்கம், அதாவது முத்திரை மோதிரத்தை சீல் வைக்கும் போது அது பயன்படுது, ஆனா அது இருக்கிற ஸ்தானம் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது விரல்ல, தேவனுடைய விரல்ல நாம முத்திரை மோதிரத்தை போல அவரால் அணிந்து கொள்ளப்பட்டவர்களை போல நம்ம நெருக்கத்துல இருக்கணும். அப்படி இருந்தா இந்த ஆண்டவர் பயன்படுத்தும் பொழுது அந்த அத்தாரிட்டி பெரிய தாக்கத்தை தேசத்துல ஜனங்கள் எல்லா ஃபீல்டுலயும் உண்டாக்கி தேவனுக்கு மகிமையை கொண்டு வரும். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறாரு. நீ என்னோட இணைக்கப்பட்ட ஒரு முத்திரை மோதிரமா இருக்கணும். முத்திரை மோதிரத்தை யார் வேணாலும் எடுத்து பயன்படுத்தலாம், எப்படி வேணாலும் அதை யூஸ் பண்ணலாம். ஆனா அது தேவனோடு இணைக்கப்பட்டு இருக்கும் பொழுதுதான் தேவனுடைய பரிபூர்ண சித்தம் இந்த பூமியில செயல்படும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க இருக்க வேண்டிய ஸ்தானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுக்காக ஆண்டவர் ஜெபிக்க சொல்றாரு? அது நம்ம இருக்க வேண்டிய ஸ்தானம், அது தேவனோட நம்ம இருக்க வேண்டிய உறவு. ஏன் ஜெபத்தை முக்கியத்துவப்படுத்தி அநேக காரியங்களை சொல்றாருன்னா, நான் உன்னை முத்திரை மோதிரமா தெரிஞ்சிருக்கும் பொழுது நீ என்னோட உறவுல அந்த கனெக்ஷன்லயே இருந்தினா நான் உன்னை எடுத்து எப்படி பயன்படுத்தணுமோ பயன்படுத்தி உன் வாழ்க்கையில மேன்மையான ஆசீர்வாதங்களை, நீ நினைச்சு கூட பார்க்க முடியாத பல திட்டங்களை தேசங்கள்ல உன்னை பயன்படுத்தி நான் செய்ய விருப்பமுள்ளவரா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டு